இங்க ஒருத்தன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். அப்ப இவங்களுக்கு ஆர்த்தி எடுத்த ஒரு பொண்ணுக்கு கல்யாண பொண்ணு தன்னோட கையில போட்டிருந்த மொதத்தையே கழட்டி கொடுத்துடும். அப்ப அங்க இருக்க ஒருத்தங்க இந்த பொண்ணோட கையில விளக்க கொடுத்து இந்த பொண்ணு உள்ள கூட்டிட்டு போவாங்க. உள்ள போனதுமே தன்னோட கையில இருக்க வளையல கழட்டி விளக்க கொடுத்தவங்க கையிலே போட்டு விட்டுருது இந்த பொண்ணு. மாப்பிள்ளைக்குமே இதை பார்த்தோன்னே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுமே தனக்கு வாழைப்பழம் ஊட்டி விடுவோம் அந்த எல்லாத்துக்குமே கையில 100 ரூபாய் கொடுத்துடும். அந்த சமயம் பார்த்து ஒரு குட்டி பசங்க மாப்பிள்ளையோட சின்ன வயசு போட்டோ எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. அந்த போட்டோவை பார்த்து அந்த பொண்ணை சுத்தி இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மாப்பிள்ளையுமே அந்த போட்டோ வாங்கி பார்த்துட்டு வேகமா பாக்கெட்ல வச்சுப்பாரு. இப்ப நைட் டைம்ல வீட்டுக்கு உர போறதுக்காக தயிர் இருக்காது. அதனால மாப்பிள்ளையுமே வெளியில போயிருக்க தன்னோட சொந்தக்காரனுக்கு கால் பண்ணி பாலை உர போறதுக்காக தயிர் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த பக்கத்துல இருக்கவனுக்கு அந்த தயிருங்கிறத மட்டும் கேட்டிருக்காது. சோ இப்ப மாப்பிள்ளை குளிச்சிட்டு இருக்கும் போது அவர் ரூமுக்கு வந்து ஒரு கவர்ல ஒண்ணு வச்சுட்டு போவாங்க. இப்ப அந்த பொண்ணுமே பாலை கொண்டு மேல போகும். மாப்பிள்ளையுமே குளிச்சுட்டு வெளியில வருவாரு. அப்ப அவன் வச்சுட்டு போன கவர்ல சாப்பிட கேக்குதான் வச்சுட்டு போயிருக்காங்கன்னு நினைச்சு அதை எடுத்து பிரிப்பாரு. பார்த்தா உள்ள இருந்து நிறைய கொட்டிருது. சோ இத பார்த்த பிறகு அந்த பொண்ணுக்குமே அதிர்ச்சி ஆகி போயிருது. மாப்பிள்ளைக்குமே ஒண்ணுமே புரியாது. ஆக்சுவலா இவரு உர போறதுக்கு தயிர் கேட்டிருப்பாரு. ஆனா அவனுக்கு தயிருங்கிறது மட்டும் கேட்டிருக்காது. அதனால தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேற ஒண்ணு வாங்கிட்டு வந்திருப்பான். அதை பார்த்த பிறகு இந்த பொண்ணுமே பயந்து இப்ப தூங்கிருது. இப்ப மாப்பிள்ளைக்குமே ரொம்ப சங்கட்டமா போயிருது. உங்களுக்குமே இப்படி ஒரு ஏடகடமான ஃப்ரெண்ட் இருப்பான். அவனோட பேரு கமலை சொல்லிட்டு போங்க.